Hi friends, NivasTech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோக்கு வந்து எப்படி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்றதா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. சோ நான் வந்து என்னோட சேனல்ல YouTube ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணா அந்த ஷார்ட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஆனா அவரோட சேனல்ல அவர் வந்து ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணா அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆக மாட்டேது. ஆனா நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட் வீடியோக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகுது. அது வந்து எப்படி ப்ரோ சென்ட் ஆகுது அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். இது வரைக்கும் தமிழ்ல யூடியூப்பை பத்தி சொல்லி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சேனலையும் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடல. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோவா இருக்கும். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஷார்ட் வீடியோ மூலமா உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்றது மூலமா பார்த்தீங்கன்னா வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்சிங் டைம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்க சேனல்ல நார்மலா வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க. ஸோ அந்த நார்மல் வீடியோவோட யூடியூப்ல ஷார்ட் வீடியோ வந்து நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த ஷார்ட் வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்சிங் டைம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்க சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், வாட்சிங் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க சேனல்ல ஷார்ட் வீடியோ வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் வீடியோ நீங்க உங்க சேனல்ல அப்லோட் பண்றது மூலமா பார்த்தீங்கன்னா உங்க சேனலை வந்து நீங்க வேற லெவலில் வந்து க்ரோ பண்ணிக்கலாம். ஷார்ட் வீடியோக்கு வந்துட்டு எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சென்ட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு டெமோ வீடியோ மூலமாக பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷார்ட் வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், பிளேலிஸ்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் யூடியூப்ல பப்ளிஷ் பண்ணவே இல்லை. இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டடில் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த அன்லிஸ்டடுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்டேக் ஷார்ட் வீடியோவில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை பப்ளிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா. ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படியே சேவ் கொடுத்துட்றாங்க. ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனே வந்து சென்ட் ஆகாது. அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செட் ஆஸ் இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா. ஸோ இதில் கொடுத்து உங்கள் வீடியோ வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போகும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் மாதிரி ப்ளே ஆகும். அந்த ட்ரெய்லர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஷார்ட் வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் வீடியோவை ப்ரீமியர் லைவ்ல போடுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் ஆகும். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகிறது மூலமாக பார்த்தீங்கன்னா வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்சிங் டைம் இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் சொன்ன வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.